நேம் இஸ் திஸ் இஸ் டோரா பிடிஎஸ் ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம டேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வாய்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்படி இன்ட்ரோ வேணும்னா நீங்கள் இப்போ தான் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதுவே போதும். இப்போ ஸ்டார்டிங் சீன். வயன் ஏன்டி லேட்டு? அதான் இன்னும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகலைல்ல, வா அப்படின்னு கூப்பிடுறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, ஒரு நிமிஷம் இருடி, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இப்போ தான் ஒரு சீனியர் கிட்ட கேட்டேன், அவர் என்னென்னமோ சொல்கிறாருடி. ஓ மேடம், அதுக்குள்ளே சீனியரை கரெக்ட் பண்ணிட்டீங்க போல். லூஸு, அவர் என் ரிலேட்டிவ் தான், அவர்கிட்ட தான் கேட்டேன். அவர் ஒன்று சொன்னார்டி, அவர் சொன்னது மட்டும் நீ கேட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ இந்த காலேஜில் இருக்க மாட்டேன். அப்படி என்னடி வயன், இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குடி. அப்படி என்ன ரூல்ஸு? என்னடி கல்ச்சுரல்ஸ் ஃபேர்வெல்ஸ்னு எதுவுமே இல்லையாம்மா இங்கே? அப்படி மட்டும் இருக்குன்னு சொல்லிடாதடி அப்படின்னு ஷாக்கிங்காக கேட்குறீங்க. அப்பா அவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி, இங்கே அதெல்லாம் ரொம்ப கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்களாண்டி. அப்புறம் என்னடி, இது போதுமே, ஒரு ப்ரோக்ராமும் விடாமல் நம்மளோட பவரை காமிக்கணும்டி. எப்படி ஸ்கூல்லே நம்ம பின்னாடி சுற்றிச்சோ அதே மாதிரி இந்த காலேஜ் எல்லோரும் நம்ம பின்னாடி சுற்றணும்டி. ஐயோ வயன், இங்கே நிலைமையே வேறடி. அப்படி என்ன தாண்டி, இங்கே கேர்ள்ஸும் பாய்ஸும் பேசிக்க கூடாதான், கேம்பஸில் ஒருத்தர் கூட ஜோடி ஜோடியாக இருக்கக்கூடாதான், அதுக்கு மேலே ஏன் கிளாஸில் கூட பொண்ணுங்களும் பசங்களும் பேசிக்க கூடாதான் அப்படின்னு சொல்கிறா. இங்கே உங்களுக்கு இது கேட்டு செம்ம ஷாக்கு. என்னடி சொல்கிற, நிஜமாவா? ஆமாடி, சத்தியமான உண்மைடி. என்னடி இது, இப்படி ஒரு ரூல்ஸு, இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு எனக்கு யாருமே சொல்லலையே. இப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தால் நான் எப்படி இங்கே என்னோட கெத்தை காமிக்கிறது? இந்த மாதிரி காலேஜில் எப்படி எனக்கு ஷீட் கிடச்சிது? அது சரி, இப்போ தானே புரியுது, இது எல்லாம் என் அம்மா பண்ண வேலை தான் இருக்கும். என்னடி சொல்கிற? ஆமாடி, என் அம்மாவை தவிர வேறு யாரும் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ என்னடி பண்ண போகிற? வேறு என்ன பண்ண முடியும்? என் அப்பா கிட்ட சொல்லி வேறு காலேஜில் தான் ஜாயின் பண்ணணும். ஆனால் ஒய்யன், இங்கே பாருடி, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டுலாம் என்னால் 3 வருஷம் இங்கே குப்பை கொட்ட முடியாது. எப்படியாச்சும் இங்கேருந்து போகணும், அவ்வளோதான். அப்புறம் ஐயன், இது காலேஜில் இருக்க பிரின்சிபலோ இல்லை சேர்மனோ போட்ட ரூல்ஸ் இல்லடி. அப்புறம் இந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாராம், ரொம்ப கோல்டாண்டி அவர் சொல்லி தான் இந்த ரூல்ஸே போட்டிருக்காங்க. யாரடி அவன் இப்படி ஒரு ரூல்ஸ் போடுறதுக்கு அப்படின்னு நீங்கள் இங்கே பேசிகிட்ருக்கீங்க. அப்போது ஒரு வாய்ஸ், கிளாஸ் டைமில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு செம்ம கோல்டாக இருக்குது. நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ அந்த பர்சன், உங்களை தான், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பெல் அடிச்சது கேட்கலையா, உங்கள் கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. வயன், நான் சொன்னல ஒரு ப்ரொஃபஸர். அது இவர் தாண்டி. என்னடி சொல்கிற? ஆமாடி, இவர் தான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? என்ன? இவர் சீனியர் கிளாஸ்க்கு மட்டும்தான் போவாராம், நம்ம கிளாஸ்க்கெலாம் வரமாட்டாராண்டி. இது ஒன்றாச்சும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கே, அதுவே போதும்னு சொல்கிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஒருத்தர் உங்கள் கிளாஸ்க்குள்ளே தான் என்டர் ஆகுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவருக்கு விஷ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் செம்ம ஷாக்டாக அவரை பார்க்குறீங்க. அடியே, என்னடி சொன்னேன், இவர் நம்ம கிளாஸ்க்கெலாம் வரமாட்டாருன்னு தானே சொன்னேன். ஆனால் இவன் என்னடி இங்கே வந்து நிற்கிறான்? அது ஜஸ்ட் நார்மலாக பார்க்க வந்திருப்பார்டி, ஃபஸ்ட் டே எல்லாம் தான். அப்போ அந்த ப்ரொஃபஸர், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என் பேர் கிம் தேயாங், நீங்கள் என்ன மிஸ்டர் கிம்னு கூப்பிடலாம். அண்ட் என்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இங்கே நான் உங்களோட கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்கு. அண்ட் இங்கே எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், இங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். அதை மாற்றணும்னு யாரும் நினைக்கக்கூடாது. இங்கே நான் சொல்கிறது எல்லோரும் கேட்டு தான் ஆகணும். என் கிளாஸில் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அசைன்மெண்ட், கிளாஸ் ஒர்க், நோட்ஸ்னு எல்லாம் நான் சொன்ன டேட்டில் கம்ப்ளீட் பண்ணி என் டேபிளில் சப்மிட் பண்ணணும். அப்படி நான் சொன்ன டேட்டில் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அதுவும் கடுமையாக இருக்கும். அண்ட் நான் எல்லாருக்கிட்டையும் இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன். யார் நான் சொல்கிறது கேட்டு நடந்துக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட நான் சாஃப்டாகவே பிஹேவ் பண்ணுவேன். ஆனால் நான் சொல்கிறது யார் எதுவுமே கண்டுக்கல கேட்டுக்கல அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட் இருக்கும். நான் அவங்கக்கிட்ட கடுமையாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, என்னை பற்றி இவ்வளோ தான்.
உங்களோட இன்ட்ரோலாம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு டேபிள்ல லைட்டா சிட் பண்ண மாதிரி நிக்கிறாரு. இப்போ ஒருத்தர் ஒருத்தரா இன்ட்ரோ குடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க நீங்க எ என்னடி இது? இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான். அழகா இருக்கான்னு இவன சைட் அடிக்கலாம்னா, இவன் சொல்றது கேட்டா இவன சைட் அடிக்க கூட தோணாதுடி. இப்படியுமாடி ஒருத்தர் இருப்பாங்க? அப்படின்னு நீங்க சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு சாக் பீஸ் உங்க மேல வந்து விழுது. நீங்க எழுந்து நிக்கிறீங்க. என்ன பண்ணிட்டுருக்க? உன்ன கூப்பிடுறது கூட காதுல வாங்காம, அங்க என்ன பேசிட்டுருக்க? அது வந்து மிஸ்டர் கிம், அது வந்து ஒ ஒ ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நார்மலா தான். சரி, ஏதோ ஒண்ணு. இதுதான் லாஸ்ட் வார்னிங். உன்னோட இன்ட்ரோ குடுன்னு சொல்றாரு. நீங்க அம் கிம் ஒயன் அண்ட் என் அப்பா பேரு மிஸ்டர் கிம் ஜி-ஹூன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொன்னதும் எல்லாருமே ஷாக்டா உங்கள தான் பார்க்குறாங்க. நீங்க சொல்லி முடிச்சதும் உங்க ஃப்ரெண்ட் இன்ட்ரோ குடுக்குறா. இப்படி தான் ஃபியூ மினிட்ஸ் போது. இப்பட்டே ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால உங்கள ஃப்ரீயா விட்டுர்றேன்னு சொல்றாரு. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ உங்கள சுத்தி எல்லாரும் நின்னுட்டுருக்காங்க. அப்போ நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல உங்க பெஞ்ச்ல டேப் பண்ணி எழுந்து நிக்கிறீங்க. இப்ப என்ன உங்க எல்லாருக்கும் பிரச்சனை? ஆமா, நான் சிஎல்ஏ டாப் 2 பிசினஸ்மேன் கிம்மோட பொண்ணு தான். போதுமா? இல்ல வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கப்புறம் யாராச்சும் கேள்வி கேட்டுட்டு இங்க வந்தீங்க, இங்கேயே கொன்னு புதைச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் அவங்கவங்க பிளேஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு, ஏன்டி? பின்ன என்னடி சும்மா சும்மா கேட்ட கேள்வி எத்தன டைம் கேட்டுட்டு இருப்பாங்க. கடுப்பாகுமா ஆகாதா? அதான் நீ விடு அப்படின்னு சொல்றீங்க. என்னால இன்னைக்கு ஒரு நாளே இந்த காலேஜ்ல இருக்க முடியல. இன்னும் 3 இயர்ஸ் சான்ஸே இல்ல. இன்னைக்கு இருக்கு என் அம்மாக்கு. அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. டைம் ஸ்கிப்ஸ். உங்க வீட்ல உங்க அம்மா கிட்ட தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அம்மா, "என்ன ஆச்சுன்னு நீ கத்திக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சா? அம்மா, அங்க அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லுங்க. சொன்னா மட்டும் என்ன பண்ண போற? அம்மா, இங்க பாருங்க. எல்லாம் உங்க வேலை தான்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்கம்மா, என்னால இனி அந்த காலேஜ்ல போக முடியாது. என்ன வேற காலேஜ்ல சேருங்க. இல்லன்னா நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ உங்க அம்மா, "இங்க பாருடி, நீ காலேஜுக்கு போலன்னா கூட பரவால்ல. ஆனா நீ அந்த காலேஜுக்கு தான் போகணும். உனக்கு இந்த காலேஜ் தான் சரி. அப்பதான் நீ ஒழுங்கா நாங்க சொல்றபடி நடந்துப்ப. இல்லன்னா உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு உன் அப்பா மானத்த வாங்கிட்டு வந்து நிப்ப. உன்ன எத்தன ஸ்கூல் மாத்திருக்கோம். எங்களுக்கு தான் தெரியும். உன்னால நாங்க எவ்ளோ கஷ்டப்படுறோம்னு. ஒழுங்கா இந்த காலேஜுக்கு போற வழிய பாரு." அப்பா, என்னப்பா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு சைலண்ட்டா இருக்கீங்க. இங்க பாருடி, இதுல எந்த மாற்றமும் இல்ல. யாரு சொன்னாலும் நீ அந்த காலேஜ்ல தான் படிக்கணும். இல்லன்னா அந்த காலேஜ்ல படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட பாக்கெட் மணி கட் பண்ணிடுவேன். உன்னோட பேங்க் பேலன்ஸ் பிளாக் பண்ணிடுவேன். இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்க பாரு ஒரு காரு, அது கூட இல்லாம நடக்க விட்டுருவேன் பார்த்துக்கோ. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க, அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவர். எப்படி வேணாலும் நீ வச்சுக்கோ. ஆனா நீ அந்த காலேஜ்ல படிக்க மாட்டேன்னு சொன்னா அதுதான் நடக்கும். அப்ப நீங்க, ஃபைன், நான் அதுல படிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்க கார் கீ எடுத்துட்டு போறீங்க. அப்போ உங்க அம்மா, எங்கடி போற? அது உங்களுக்கு தேவையில்லாதது. நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறீங்க. அப்போ உங்க அப்பா, ஏம்மா குழந்தை பாவம் இப்படிலாம் பேசி அவள ஏன் ஹர்ட் பண்ற? நீங்க கொஞ்ச நேரம் சைலண்ட்டா இருங்க. இவளுக்கு இப்படி பண்ணா தான் நமக்கு வழிக்கு வருவா. நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். டைம் ஸ்கிப்ஸ். இப்போ ரெஸ்டாரண்ட்ல தான் உங்க ஃப்ரெண்டோட தான் இருக்கீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட், அம்மாவாடி இதெல்லாம் சொன்னது? ஆமா, அவ தான். எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியலடி. சரி விடுடி. கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பி பப்புக்கு தான் போறீங்க. அங்க ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால, உங்களால சரியா பார்க்க முடியல. உங்க கண்ண சுருக்கி சுருக்கி அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு, "ஏய் யோனா, சொல்லுடி. அங்க இருக்கிறது அந்த சிடுமூஞ்சி தானே? எங்கடி? அங்க பாருடி." "ஆமாடி, அவருதான். ப்ரொஃபஸருக்கு இங்க என்னடி வேலை? ஆ?" நம்மளுக்கு அப்படி ரூல்ஸ போட்டுட்டு, ரொம்ப நல்லவர் மாதிரி சீன போட்டுட்டு, இங்க என்னடி வேலை அவனுக்கு? இரு வரேன்னு உங்க ஃபோன தான் எடுக்குறீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட், என்னடி பண்ற?" "இல்லடி, அவன் நம்மளுக்கு ரூல்ஸ் போட்டு எவ்ளோ டார்ச்சர் பண்றான். அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேணாம்? அதுக்கு தான்." "என்னடி பண்ண போற?" அவன வீடியோ எடுத்து, "ஒரு பொறுப்புள்ள ப்ரொஃபசர் பண்ற வேலையா இது? ஒரு நல்ல ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்க்கு உதாரணமா இருக்கணும். ஆனா இவர் பண்றத பார்த்தா, யாருக்கு இவர் சொல்றது கேட்க தோணும்?" அப்படின்னு போடப் போறேன். "ஒயன், வேணாண்டி, எதுனா ப்ராப்ளம் வரப்போது. நீ கொஞ்ச நேரம் சைலண்ட்டா இரு." அப்படின்னு வீடியோ தான் எடுக்க போறீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு ஸ்டாப் பண்றான். "என்னடி இப்போ உனக்கு? ஏய், கொஞ்ச நேரம் அங்க பாரு." அப்படின்னு சொல்லிட்டு
அங்க காமிக்கிறா, நீங்க அங்கிட்டே அங்க இருக்க ஒரு பெர்சன தான் தூக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேருந்து கூப்பிட்டு போக, அப்ப அந்த ட்ரிங்க் பண்ணியிருக்க பெர்சன், "எப்படி மச்சான் அவன் என்ன விட்டு போலாம்? நான் அப்படி என்னடா பண்ணேன்? என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான் மச்சான்." அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப "டேய் ஜிம்னா எவ்வளோடா குடிச்ச? ஒழுங்கா என் கூட வாடான்னு" அவர தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ உங்க ஃப்ரெண்ட், "ஏய் அவர் குடிக்கலாம் வரலடி. அவர் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு. அது புரியாம ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணியிருப்ப. ஒழுங்கா வா, நீயும் வீட்டுக்கு போலாம்ன்னு" உங்க ஃப்ரெண்ட் உங்கள அங்கருந்து கூப்பிட்டு போறா. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்க நீங்க, "அப்பா என்ன காலேஜ்ல ட்ராப் பண்ணிட்டு நீங்க கம்பெனிக்கு போங்கன்னு" சொல்றீங்க. அப்போ உங்க அம்மா, "எதுக்கு? எப்பயும் நீயும் உன் ஃப்ரெண்டும் தானே போவீங்க. இன்னைக்கு என்ன உன் அப்பாவ விட சொல்ற?" ன்னு கேட்குறாங்க. "கொஞ்ச நேரம் வாய மூடு. நீ என்னமோ பண்ணி நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்றீங்க. ஏன் அப்பா கூட போறதுக்கு கூட நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்க அப்பா, "நீ விடும்மா, அவ அப்படிதான். வா நான் கூப்பிட்டு போறேன்னு" உங்கள கூப்பிட்டு போறாரு. நீங்க கார்ல போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்க அப்பா, "சொல்லு வயன்" அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்க அப்பாவ பார்க்குறீங்க. அப்போ உங்க அப்பா, "சொல்லு வயன் என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்குறாரு. அப்ப நீங்க, "அப்பா அது வந்து" "சொல்லுமா." "அப்பா எனக்கு அந்த காலேஜ் சுத்தமா பிடிக்கலப்பா. இதில அங்க இருக்க ரூல்ஸ் வேற. அப்பா ப்ளீஸ்ப்பா என்ன வேற காலேஜ்ல சேர்த்து விடுங்கப்பா ப்ளீஸ்." அப்போ உங்க அப்பா, "வயன்மா உனக்கு தான் உன் அம்மா பத்தி தெரியும்ல. எத்தன பேர் என்ன பார்த்து பயந்தாலும், எனக்கு ரெஸ்பெக்ட் குடுத்தாலும், ஆனா உன் அம்மாகிட்ட இருந்து மட்டும் அது வரவே வராது. அவ சொல்றது தான் செய்யணும்னு தெரியும்ல. அப்பா நீங்க சொன்னா அம்மா கேட்பாங்கப்பா." "நான் சொல்லிட்டேன்ம்மா. ஆனா அவ கேட்கல." "அப்பா அட்லீஸ்ட் அங்க இருக்க ரூல்ஸாவது மாத்த சொல்லுங்கப்பா. ஏதோ ஜெயில்ல இருக்க மாதிரி இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா எனக்காக." "சரிம்மா நான் சொல்றேன் சரியா? இப்பவே வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா இப்பவே சொல்லுங்கப்பா." "சரி ஓகேம்மா நான் வரேன். நீ கிளாஸ்க்கு போ." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கிளாஸ்க்கு அனுப்பிச்சுட்டு, இங்க உங்க அப்பா தான் போறாரு. இங்க உங்க அப்பாவ பார்த்ததுமே உங்க பிரின்சிபல் அவ்ளோ ரெஸ்பெக்ட்டா, "சார் நீங்க நீங்க என் காலேஜ்க்கா? வாங்க சார் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. "சார் ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்ன விஷயம் சார்?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாகிட்ட உங்க பிரின்சிபல் கேட்குறாங்க. ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல. ஆக்சுவலி என்னோட பொண்ணுக்கு இந்த காலேஜ்ல இருக்க ரூல்ஸ் சுத்தமா பிடிக்கல. வேற காலேஜ் சேர்க்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றா." சார் எனக்கு புரியுது சார். ஆனா ரூல்ஸ்லாம் மாத்த முடியாது சார். இந்த ரூல்ஸ் இருக்கனால தான் நெறைய பசங்க நல்லா ஒழுங்கா இருக்காங்க. நெறைய பேர் எங்கள நம்பி இங்க அனுப்புறாங்க. நல்ல ரேங்கோட வெளிய போறாங்க சார். இப்போ ரூல்ஸ் மாத்துனா தப்பாயிடும் சார்." அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், உங்க அப்பா, "சார் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றத கேளுங்க." அப்படின்னு சொல்றாரு. "அ சொல்லுங்க சார். சாரி." அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், "இட்ஸ் ஓகே. நான் இங்க சொல்ல வந்தது என்னன்னா, என் பொண்ணுக்கு ம். இந்த ரூல்ஸ் பிடிக்கல தான். ஆனா, நீங்க அதுக்காக ரூல்ஸ் மாத்தணும்னு அவசியம் இல்ல. அவ இப்படிலாம் ரூல்ஸ் இருந்தா தான் அவ ஒழுங்கா இருப்பான்னு நான் நம்புறேன். என்னால அவ எது கேட்டும் நோ சொல்ல முடியாது. அவளுக்கு எல்லாமே குடுத்தே பழகிட்டேன். இப்போ அவ இது எனக்காக பண்ணுங்கப்பான்னு சொல்லி என்கிட்ட கேட்குறா. எனக்கு நோ சொல்லத்துக்கு தோணல. அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவும் மாத்த வேண்டாம். ஆனா, அவகிட்ட யாரும் வச்சுக்க வேணான்னு மட்டும் சொல்லுங்க. அவள கஷ்டப்படுத்த வேணான்னு மட்டும் சொல்லுங்க. மத்தபடி இந்த ரூல்ஸ்ல எதுவும் வேண்டாம். அவ ஏதாச்சும் பண்ணாலும் கொஞ்சம் சகிச்சுக்க மட்டும் சொல்லுங்க. எனக்கு இது போதும்." அப்படின்னு உங்க அப்பா சொல்லவும், உங்க பிரின்சிபலும், "அ ஓகே சார். நான் உங்களுக்காக அவங்க கிட்ட பேசுறேன். இவ்ளோ பெரிய மனுஷன் என் காலேஜ்க்கு வந்திருக்கீங்கன்னா, நான் இது கூட பண்ண மாட்டேனா?" அப்படின்னு உங்க பிரின்சிபல் உங்க அப்பா கிட்ட சொன்னதும், உங்க அப்பாவும், "ஓ ரொம்ப நன்றி. நான் அப்போ கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவும் கிளம்புறாரு. உங்க பிரின்சிபலும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. இங்கே டைம் ஸ்கிப்ஸ் உங்க சைடு வந்தா, நீங்க இங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ், இனிமே இந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் அந்த ரூல்ஸ எப்பயோ மாத்த சொல்லிட்டேன். ஸோ, நீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கலாம். நீங்க யார் கூட வேணாலும் பேசலாம். இந்த ரூல்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. இனிமே நம்ப சொல்றது தான் இங்க எல்லாமே அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பட் நீங்க சொல்றது யாருமே காதுலயே வாங்காம அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க, "ஹலோ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியலையா?" அப்படின்றீங்க. அப்போ ஒரு பொண்ணு எழுந்து, "வயன் நீ என்னதான் சொன்னாலும் இந்த ரூல்ஸ் எல்லாம் மாறாது. நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க?" அப்படின்னு அவ சொல்றா. நீங்க, "இப்போ உனக்கு புரியாது. இப்ப நம்ம கிளாஸ் டீச்சர் வருவார்ல, அவரே வந்து ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லுவாரு. அப்ப நீ நம்புவல்ல?"
அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணு சொன்னா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக உட்காந்துட்டா. நீங்களும் போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துட்டீங்க. இப்போட்டே கிளாஸ்க்கு வரான். வந்து எதுவுமே பேசாம அவன் லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்றான். நீங்க சரி கிளாஸ் முடிச்சு போனதுக்கப்புறம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா, அப்பயும்ட்டே எதுவுமே சொல்லல. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எழுந்துட்டே பின்னாடி போறீங்க. "ஹலோ மிஸ்டர் கிம்" அப்படின்றீங்க. திரும்பி பார்க்குறான். "என்ன ரூல்ஸ் பத்தி எதுவுமே சொல்லல" அப்படின்றீங்க. "என்ன ரூல்ஸு? என்ன சொல்லணும்?" "அ இ இ இல்ல ரூல்ஸ் மாறிடுச்சுல்ல." மாறிடுச்சா? என்ன லூஸ் மாரி உளறிட்டு இருக்க? இங்கேருந்து போ! அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்குறான். நீங்க அகைன் ஸ்டாப் பண்ணி, அ நான் லூஸ் மாதிரிலாம் பேசல. நீங்க தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். போய் பிரின்சிபல் கிட்ட கேளுங்க. இங்க ரூல்ஸ் எப்பயோ மாறிடுச்சு. இங்க நீங்க போற ரூல்ஸ்லாம் இதுக்கப்புறம் கிடையாது. அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கிட்டே, இங்க பாரு. இங்க நான் வச்சது தான் ரூல்ஸ். நான் சொல்றது எல்லாரும் கேட்டு தான் ஆகணும். இந்த ரூல்ஸ யாரும் மாத்தவும் முடியாது, மாத்தவும் விட மாட்டேன். அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது மாறவே இல்லன்னு சொல்லி சொல்றாரே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு கிளாஸ்க்குள்ள போறீங்க. இப்படி தான் ஒரு ஃபியூ டேஸ் போது. இப்போட்டே கிளாஸ்ல லெசன் தான் எடுத்துட்டுருக்கான். அப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்கள எழுப்புறா. நீங்க சும்மா இருடின்னு சொல்லிட்டு அகைன் தூங்குறீங்க. அப்போ அவ அகைன் உங்கள எழுப்புறா. நீங்க "என்னடி உன் பிரச்சனை? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா?" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு, "அங்க பாருடின்னு" உங்க பக்கத்துல நிக்கிற டேவ தான் கை காமிக்கிறா. நீங்க டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அப்ப டே "கெட் அவுட்" அப்படின்னு சொல்றான். நீங்க "வாட்?" "ஐ செட் கெட் அவுட்" அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷா சொல்றாரு. "நான் ஏன் போணும்? நான்லாம் போக மாட்டேன். என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உன்ன நான் வெளிய தான் போக சொன்னேன். அகைன் நான் சொல்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இது ஒண்ணும் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லல. இந்த 2 வீக்ஸ்ல உனக்கு எத்தனையோ டைம் நான் சொல்லிட்டேன் என் கிளாஸ்ல இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா நீ கேட்குற மாதிரி தெரியல. ஸோ ஒழுங்கா வெளிய போயிடு. ஹலோ அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட் வயன் போ. நீங்க நான் ஏன்டி போணும்? சொன்னா கேளு வயன் போ. நீங்க கடுப்பா சைன் பண்ணிட்டு அங்கேருந்து போறீங்க. இனி என் கிளாஸ்ல நீ உள்ள வரவே கூடாது. வெளிய தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. அவரு கிளாஸ் முடிஞ்சு போறாரு. அப்ப நீங்க அவர கண்டுக்காம கிளாஸ்க்குள்ள போறீங்க. என்னடி இவன்? நான் யாருன்னு தெரிஞ்சு இப்படி பிஹேவ் பண்றான். சரி விடு வயன். அவர் அப்படிதான் தெரியாதா உனக்கு? நீங்க போடி சரியான சைக்கோவா இருக்கான். லூசு மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு திட்டிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து கிளாஸ் ரெப் யாரு? அவங்கள மிஸ்டர் கிம் வர சொன்னாருன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. அவ போறதுக்கு முன்னாடி அவ ட்ரெஸ்ஸு, மேக்கப்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு அகைன் டச்சப் மட்டும் பண்ணிட்டு போறா. என்னடி இவன்? அவன் பண்ற டார்ச்சருக்கு அவன சைட் அடிக்க கூட தோணல. இவ என்னடான்னா, இப்படி ரெடியாகி போறா? எப்படிடி இவ மட்டும் அவன என்ன பண்ணாலும் அவன சைட் அடிக்கிறா? அது சரி. அவன் தான் இவங்களலாம் எதுவும் பண்றது இல்லையே! என்ன தானே எப்பயும் திட்டிக்கிட்டே இருப்பான். அப்படின்னு நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்ப ரியா கிளாஸ்க்குள்ள வந்துட்டு, "இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டே சார் அசைன்மென்ட் குடுத்துருக்காரு. அது நெக்ஸ்ட் வீக் மண்டே அவர் டெஸ்க்ல இருக்கணுமா. அப்படி இல்லன்னா அவர் பனிஷ்மென்ட் குடுப்பாராம். நான் அது என்னன்னு எழுதி போடுறேன். நீங்க அத நோட் பண்ணிக்கிட்டு அசைன்மென்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் சார் இதுக்கு முன்னாடி இவ்ளோ டைம் யாருக்கும் குடுத்தது இல்லையாம். அதனால எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாம கரெக்ட்டா சப்மிட் பண்ணணுமா." அப்படின்னு அவ சொல்லிட்டு கொஸ்டின் எழுத ஸ்டார்ட் பண்றா. டைம் ஸ்கிப்ஸ் இப்படியே தான் ஒரு 1 வீக்கும் போது. இன்னைக்கு தான் அசைன்மென்ட்டோட லாஸ்ட் டேட். ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அசைன்மென்ட்ட சப்மிட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவ டெஸ்க்ல உட்காராரு. அப்போட்டே ரியா எத்தன இருக்குன்னு கவுண்ட் பண்ணு. அப்போ ரியாவும் கவுண்ட் பண்றா. அப்போ அ மிஸ்டர் கிம் அது வந்து 41 தான் இருக்கு. இன்னைக்கு எத்தன பேர் பிரசன்ட்? 43. அப்போ 2 பேர் அசைன்மென்ட் வைக்கல. அப்படிதானே? அப்ப ரியா ஆமா மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்றா. ஓகே ஃபைன். அந்த 2 பேர் யாரு? கொஞ்சம் எழுந்துக்கோங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட் எழுந்துக்கிறா. அ ஓ! நீயா? அப்போ இன்னொரு பொண்ணு உன் ஃப்ரெண்டு அப்படிதானே? அவ ஆமான்னு தலையாட்டுறா. உங்களுக்கு அவ்ளோ சொல்லியும் அசைன்மென்ட் சப்மிட் பண்ணலல்ல. ஸோ பனிஷ்மென்ட்க்கு ரெடியா இருங்க. அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க ஹலோ மிஸ்டர் கிம் என்ன நீங்க? அவ எதுவும் பண்ணல. நான் தான் பண்ணேன். எனக்கு பனிஷ்மென்ட் குடுங்க. நான் தான் அவ அசைன்மென்ட் வாங்கி எழுதுறதுக்காக கேட்டேன். நீங்க ஒரு அசைன்மென்ட் குடுத்து, "ஏய் போய் சப்மிட் பண்ணுன்னு" சொல்றீங்க. அவ அது வந்து போடி! அவளும் எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்றா. ஸோ அசைன்மென்ட் முடிச்சும் உன் ஃப்ரெண்டுக்காக சப்மிட் பண்ணாம இருக்க. அப்படிதானே? சார் அது வந்து அப்படி இல்ல சார்ன்னு சொல்ல வர அப்பட்டே, "வயன் நாளைக்கு ஈவினிங்குள்ள இந்த அசைன்மென்ட்ட 20 டைம்ஸ் எழுதி சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா 20ன்றது 40யா மாறும். 40ன்றது 60யா போகும். ஸோ நீ எவ்வளோ டிலே பண்றியோ அவ்வளோ டபுள் ஆயிட்டே போகும்." அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. "நான் ஏன் எழுதணும்? என்னால முடியாது. உங்கனால என்ன முடியுமோ
உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கிட்டே இங்கே பாரு, இங்கே உட்காந்துட்டு சவுண்ட் போடுற வேலைலாம் வேணாம், ஒழுங்கா சொன்னதை செய்யன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இங்கே பாரு, நான் யாருன்னு தெரிஞ்சு தானே பேசுகிறேன், என் அப்பா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ இங்கே ஒர்க் பண்ண முடியாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்கிறீங்க. அப்பட்டே செம்ம கோவமா வருது. நீ யார் வேணாலும் இரு, அதெல்லாம் காலேஜுக்கு வெளியே, இங்கே நான் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். அப்படி கேட்கலன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ தாராளமாக டிசி வாங்கிட்டு வேறு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோவமாக உங்கள் பேக் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு செம்ம கோவமாக உங்கள் பேக்லாம் தூக்கி போட்டுறீங்க. அங்கே இருக்க திங்ஸ்லாம் தள்ளி விடுறீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஏ ராட்சசி என்னடி பண்ணுற, லூசு ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க செம்ம கோவமா, எல்லாமே உன்னால தான், இங்கேருந்து போயிடு அப்படின்னு அப்படி கத்துறீங்க. அப்போ உங்க அம்மாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை கண்ட்ரோல் முடியாம அடிக்க கை ஓங்குறாங்க. அப்போ உங்க அப்பா ஹேண்டை ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்றாரு. என்னம்மா பண்ற? பார்த்தீங்கல்ல எப்படி பைத்தியம் மாதிரி பண்றான்னு. நீ இரு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். வயன், அப்பா நான் செம்ம கோவத்துல இருக்கேன்ப்பா, யாரும் என்கிட்ட பேசாதீங்கன்னு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா அகெயின் வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. என்னாச்சு சொல்லுவா, அப்பா கேட்குறேன்ல அப்படின்றாரு. அப்போ நீங்கள், அப்பா எனக்கு அந்த காலேஜில் படிக்க பிடிக்கலப்பா, இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அப்படி பேசினதில்ல, ஆனால் அந்த காலேஜோட ஒரு ப்ரொஃபஸர் என்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா, எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருந்ததுப்பா, நான் அன்றைக்கே அந்த காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் தான் அது இதுன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிங்க, இப்போ பாருங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஏம்மா என்னாச்சு? அப்பா அசைன்மெண்ட்டோட லாஸ்ட் டே இன்னைக்கு, நான் சப்மிட் பண்ணல, அதுக்கு பனிஷ்மெண்ட்ற பேரில் 20 டைம்ஸ் எழுதணுமா, அப்படி நாளைக்குள்ளே முடிக்கலன்னா 20ன்றது 40 மாறுமா. எப்படிப்பா ஒரு டைம் எழுதவே 1 டே ஆகும், ஆனால் 20 டைம்ஸ் எப்படிப்பா எழுதுறது? ஒன்று அந்த ப்ரொஃபஸர் அந்த காலேஜில் இருக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா நான் அந்த காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா, நீ அவரை சொன்னது செஞ்சுருந்தா எதுக்கு உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரு, நீ எழுதாமல் போனதுக்கு உன் தப்பு, நீ இதில் அவரை வேற குத்தம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள், நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு, இல்லைனா இருக்க கோவத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா, சரி விடு, அதை பற்றி தான் உனக்கு தெரியல, நான் பேசிக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு உங்கள் அம்மாவை சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. அப்போ உங்கள் அப்பா, இங்கே பாரு, அம்மா சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அப்பா நீங்களும்மா? அப்படி இல்லைம்மா, நீயே கொஞ்சம் யோசி, நீ அவர் சொன்ன மாதிரி சப்மிட் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல. ஆனால் அப்பா, இங்கே பாரு, நீ கோவப்படாமல் அப்பா சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு. நீ இதுக்கு முன்னாடி நான் சொல்லும் போதெல்லாம் ஸ்கூல் மாற்றிருக்கோம், எல்லாம் நீ கேட்ட மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அங்கே எல்லாம் ஒரே சிலபஸ் இருக்கும். பட் காலேஜில் அப்படி இல்லைம்மா, ஒரு காலேஜில் ஒரு மாதிரி சிலபஸ் இருக்கும், இங்கே ஒரு மாதிரி, வேறு ஒரு காலேஜில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீ சொல்கிறேன்னு நான் வேறு காலேஜில் சேர்த்துன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தான் படிக்க கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் செம் வேறு வந்துடும், புரிஞ்சுக்கோமா. அப்பாக்காக இந்த ஒன் டைம் அவர் சொன்ன மாதிரி அது எழுது, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நெக்ஸ்ட் டைமில் இருந்து உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ண மாட்டார், ஓகேவா? நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அப்பாவுக்கு நீயும் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னதுப்பா? இனி அவர் என்ன சொன்னாலும் நீ கரெக்டாக சப்மிட் பண்ணணும், சரியா? நீங்களும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி செல்லம், நான் அவர்கிட்ட பேசுகிறேன், இப்போ போய் நீ அசைன்மெண்ட் எழுது, சரியா? நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் கிளாஸில் தான் இருக்கீங்க. உங்ககிட்ட அசைன்மெண்ட் பற்றி எதுவுமே கேட்கல, ஈவினிங்கும் சப்மிட் பண்ண சொல்லலை. நீங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. உங்கள் அப்பா தான் பேசியிருப்பாரோன்னு ஹாப்பியாக வரீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் கிளாஸில் தான் இருக்கீங்க. அப்போ கூப்பிட்டதா ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா. நீங்களும் போகிறீங்க. அப்போ சாரி வயன், தேவையில்லாமல் நான் உன் மேலே கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் டேவே பார்க்குறீங்க. நீ யூனாக்கு ஹெல்ப் பண்ண தான் அசைன்மெண்ட் எழுதலைன்னு எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்கள் சார் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், எதுக்காக நீ உன்னோட அசைன்மெண்ட்டை யூனாக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன்னு எனக்கு தெரியல, நான் அது தெரியாமல் உன்னை ரொம்ப திட்டிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. யூனா வீட்டில் ப்ராப்ளம் போயிட்டு இருந்ததால் அவள் அசைன்மெண்ட் எழுதலை, அதனால தான் உன்னோட அசைன்மெண்ட் நீ அவளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணன்னு எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது அப்படின்னுட்டே சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அவளோட அசைன்மெண்ட் தான், உங்களுக்கு யார் சொன்னது அதெல்லாம்? யூனா தான் என்கிட்ட சொன்னான். வாட்? ஆமாம், நீ ஏன்
தப்ப உன் மேல போட்டுக்கிற. இதுதான் உண்மை அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா, நான் யுவனுக்கு டைம் குடுத்துருப்பேன்ல. எங்க நீங்க சொல்ல விட்டீங்க? உடனே பனிஷ்மென்ட் 20 டைம்ஸ், 30 டைம்ஸ், 40 டைம்ஸ் இப்படி எழுதணும்னு சொல்லிக்கிட்டே போனா, எனக்கும் அது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சார். சாரி அப்படின்னு சொல்றீங்க. டே இட்ஸ் ஓகே பரவால்ல. இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்து சொல்லு. நீயா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு என்கிட்ட திட்டு வாங்கிக்காத அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு போறீங்க. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இப்போ நீங்க டே சொல்றத கேட்டு நடந்துக்கிறீங்க. உங்க வீட்டுக்கும் நீங்க இப்படி பிஹேவ் பண்றது புடிச்சிருக்கு. உங்கள பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. டேக்கும் நீங்க பண்றதெல்லாம் புடிச்சிருக்கு. இப்படியே தான் ஒரு 6 மந்த் ஸ்கிப் ஆகியிருக்கும். இப்ப நீங்க ரொம்ப நல்லாவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அசைன்மென்ட் அது இதுன்னு எல்லாமே நல்லாவே பண்றீங்க. கரெக்ட் டைமுக்கு சப்மிட் பண்றீங்க. உங்க வீட்லயும் நீங்க இப்படி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப உங்க அப்பா கிட்ட தான் உங்க அம்மா, "ஆமாங்க, நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா, ஒயன் கம்ப்ளீட்டா மாறிடுவா." "அதுக்கு இல்லம்மா, அவ இப்ப ஏதோ நான் சொன்னேன்றதுக்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்குறா. அதுக்காக அவள இதில ஃபோர்ஸ் பண்ண முடியாது. என்னங்க, உங்களுக்கு உங்க பொண்ணு பொறுப்பா? நம்மளோட கம்பெனி எடுத்து நடத்தணுமா? வேண்டாமா?" "அ ஆமா. அதுக்கு அவரு உங்க பொண்ணோட இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும்." அதுக்கு இல்ல, அவரு ஃபர்ஸ்ட்டு ஒத்துப்பாரா? நான் பேசுறேங்க. நீங்க உங்க பொண்ண சம்மதிக்க வைங்க. நான் அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். எனக்கு இது சரியா வரும்னு தோணல. நான் பேசுறேங்க. நீங்க போய் உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லவும், "என்னமோ பண்ணுமா" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவும் கிளம்பிட்டாரு. இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போது. இப்போ டே முன்னாடி உங்க அம்மா தான் இருக்காங்க. "ஆன்ட்டி இருந்தாலும் நீங்க சொல்றது கரெக்ட்டா வருமா?" "இல்லப்பா, நீயே பார்க்குறல்ல ஒயின் ஸ்டார்ட்டிங்கில இருந்ததுக்கும், இப்போ இருக்கிறதுக்கும் அவகிட்ட நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதுக்கு காரணம் நீ. நீ அவ கூட லைஃப் லாங் இருந்தீன்னா, கண்டிப்பா அவ மாறிடுவா. எங்களோட ஆசைப்படி எங்களோட கம்பெனி டேக் ஓவர் பண்ணிப்பா. அதுக்காக தான்ப்பா சொல்றேன். ப்ளீஸ்." "ஆன்ட்டி நீங்க போய் ப்ளீஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலி ஒயனுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அவ இதெல்லாம் கேட்கறதுக்கு ரீசன் எனக்கு என்னன்னு தெரியல. அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலப்பா. பட் நீங்க அவ கூட இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அவ லைஃப் நல்லா மாறிடும். எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணுப்பா. நீ தான்ப்பா அவருக்கு துணையா இருக்கணும். அவ அப்பாக்கு அவ பொண்ணு தான் எல்லாம். எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு. எல்லாமே அவளுக்கு தான். இப்போ அவ இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி யார் பார்த்துப்பா? அந்த கம்பெனி அப்படியே மூடிடும். அவர் அப்பா, அவளோட அப்பா இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிய ரன் பண்ணிட்டுருக்காரு. இப்போ கொரியாலயே டாப் 2 பிசினஸ் மேன்ல ஒருத்தரா இருக்காரு. இப்போ இவ இந்த பிசினஸ ரன் பண்ணலன்னா, எங்களோட பேர்லாம் என்னப்பா ஆகும்? அதுக்கு இல்ல ஆன்ட்டி. ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோ. நான் அவள உன் தலையில கட்டி வைக்கிறேன்னு நெனைக்காத. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆன்ட்டி எனக்கு தெரியும் ஆன்ட்டி. அவ ஸ்கூல்லலாம் நெறைய சேட்டை பண்ணுவா. நெறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் மாத்திருக்கு. அவளால அவங்க அப்பாக்கு நிம்மதியே இல்ல. இருந்தாலும் அவள என்ன ஏதுன்னு கோவமாவோ, திட்டியோ எதுவுமே கேட்க மாட்டாரு. அதனாலயே அவளுக்கு எல்லாமே பழகிருச்சு. இப்போ இந்த காலேஜ்ல சேர மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருந்தா. அப்ப நான் சொன்னேன், "பேங்க் பேலன்ஸ், உன்னோட பாக்கெட் மனி, உன்னோட கார், சேவிங்ஸ் எதுவுமே உனக்கு குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ இந்த காலேஜ்க்கே வர ஸ்டார்ட் பண்ணா. அதுக்கப்புறம் அவர் அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியல. அவ காலேஜ்க்கு ரெகுலரா வரா. நீங்க சொல்றதையும் கேட்குறா. அப்பன்னா அவ நம்ம எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்கிறாளப்பா. அவளுக்கு எல்லாமே மனி அப்படின்றது மட்டும் தான். அவளுக்கு வசதியான லைஃப் வாழ்ந்தே பழகிருச்சு. அவளுக்கு அது இல்லன்னா என்ன ஆகுமோமோ அப்படின்னு நெனச்சுட்டு தான் அந்த காலேஜுக்கே வந்தா. இப்போ அவர் அப்பா போனதுக்கப்புறம் அவ தனியாயிட்டான்னா என்னப்பா பண்றது? எனக்கு அவள வேற யார்கிட்டயும் குடுக்கறதுக்கு மனசும் வரல. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. இந்த 6 மாசத்துல மாத்த முடிஞ்ச உங்கனால அவள லைஃப் லாங் நல்லா பார்த்துக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் எனக்காக இது ஏத்துக்கோங்களேன். ஆன்ட்டி அது
சரி ஓகே ஆன்ட்டி. உங்களுக்காக நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "எனக்கு இது போதும்பா" அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நார்மலா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாரு. இங்க உங்க அப்பா கிட்ட உங்க அம்மா சொல்றாங்க, "என்னம்மா சொல்ற? ஒத்துக்கிட்டாரா?" "ம். நான் அவர பேசி சம்மதிக்க வச்சுட்டேன். இப்போ உங்க பொண்ண நீங்க சம்மதிக்க வைக்க வேண்டியது தான் உங்களோட பொறுப்பு." ஐயோ! எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. "பேசுங்க. நீங்க பேசி அவ கேட்கலன்னா, நான் வேணா பேசுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. உங்க அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரூமுக்கு தான் வராங்க. நீங்க பெட்ல படுத்துட்டு ஃபோன தான் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. "வயன்மா" அப்படின்னு உங்க அப்பா கூப்பிடுவோம். டாடி வாங்க" அப்படின்னு கூப்பிட்டுட்டு நீங்க எழுந்து உட்கார்றீங்க. அப்போ உங்க டாடி, "என்னம்மா பண்ணிட்டுருக்க? பிஸியா இருக்கியா என்ன?" "ம் அப்படிலாம் இல்ல டாடி வாங்க" அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அப்பா தான், வயன்மா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். அதுக்கு நீ நோ சொல்லாம அப்பாக்காக ஓகே சொல்வியா?" "நீங்க என்ன ம் என்ன விஷயம்? உங்க பொண்ணுகிட்ட வந்து ஓகே சொல்லுவியா மாட்டியான்ற மாதிரி கேட்குறீங்க? புரியலையே! என்ன அம்மாக்கு தெரியாம ஏதாச்சும் பண்ண போறீங்களா என்ன?" அப்படின்னு கேட்குறீங்க. உங்க அப்பா லைட்டா சிரிச்சுட்டு, "அப்படிலாம் இல்லம்மா." "அப்புறம்? அப்புறம் என்ன வேணும் என் அப்பாக்கு?" அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்க அப்பா, "நீ அப்பாக்கு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல். நோ சொல்லாம அப்பாக்கு எஸ் சொல்லுவியா? நீங்க கேட்கறது பொறுத்துப்பா." "வயன் அப்பாக்கு நோ சொல்லாம எஸ் சொல்லுவியா?" அப்படின்னு திருப்பி அகைன் கேட்குறாரு. நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "ம். ஓகேப்பா எஸ் சொல்றேன்" அப்படின்னு சொல்றீங்க. உங்க அப்பா உங்களோட ஹேண்ட ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, "இங்க பாரும்மா, அம்மாவும் நானும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்" அப்படின்றாங்க. நீங்க செம்ம ஷாக்டா அவங்கள டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. "வாட்? அப்பா என்னப்பா? அ நான் இப்போ தான்ப்பா காலேஜே ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள என்ன?" "இங்க பாரும்மா, இது உன் அம்மாவோட முடிவு." "அப்பா, அவங்க தான் புரியாம பேசுறாங்க. நீங்களும்மா." "இங்க பாரும்மா வயன், அப்பாக்கு எந்த டைம்ல என்ன ஆகும்னு தெரியாது. அப்பா ப்ளீஸ்ப்பா இதுவே சொல்லாதீங்கப்பா." "இல்லடா, உனக்கு அப்பாவோட ஹெல்த் இஷ்யூ பத்தி தெரியும்ல?" "ம், ம் தெரியும்." "அப்புறம் என்ன? அப்பாக்கு நெறைய எனிமீஸ் இருக்காங்க. எப்போ வேணாலும் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். என் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாதும்மா. நான் போறதுக்குள்ளே உன்னை ஹாப்பியா பார்க்கணும்ல. நீ ஹாப்பியா இருக்கிறத பார்த்து அப்பா சந்தோஷப்படணுமா இல்லையா? அப்பா நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்ப்பா." "அப்படி இல்ல வயன். நீ கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்பாக்காக." "அப்பா அது வந்து ப்ளீஸ்மா அப்பாக்காக அப்பாக்காக இது கூட பண்ண மாட்டியா?" "சரிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்றீங்க. உங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. உங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "இது போதும்டா குட்டி. எனக்காக நீ மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டல, எனக்கு இது போதும்" அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. "ஆமா, பையன் யாரு?" அப்படின்னு கேட்குறீங்க. உங்க அப்பா சைலண்டாவே இருக்காங்க. "சொல்லுங்க. பையன ரெடி பண்ணாம எனக்கு மேரேஜ் பத்திலாம் சொல்ல மாட்டீங்களே!" அப்படின்னு நீங்க கொஞ்சம் கேட்குறீங்க. அப்போ உங்க அப்பா, "அ அ அது வந்து சொல்லுங்க. யார் அது?" "உன்னோட ப்ரொஃபசர் கிம் டேயாங்" அப்படின்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. "வாட்? அ அவரா?" "ஆமா, அவரு தான்." "அப்பா என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? நீங்க சொன்னீங்கன்னு ஒரே ரீசனுக்காக தான் அவர் என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன். அவர் என்ன திட்டினாலும் அத நான் கேட்டுக்கிட்டு, சகிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஆனா நீங்க அவருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கீங்க. சான்ஸே இல்லப்பா. நான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இவர கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க அம்மா ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, "என்ன உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருக்கலான்னு இருக்கியா நீ?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க, "நான் ஒண்ணும் என் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இல்ல. நீதாம்மா. நீ மட்டும் தான் எல்லாத்துக்குமே இப்படி பண்ணிட்டுருக்க. எனக்கு பிடிக்காத காலேஜ்ல சேர்த்து விட்ட. என்னோட பாக்கெட் மணி அது இது கட் பண்ணுவேன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணி அந்த காலேஜுக்கு அனுப்பிச்சேன். சரி நானும் அது ஒத்துக்கிட்டேன். இப்போ கல்யாணத்துக்கு பண்ணிக்க சொல்லி அப்பாவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட சொல்ல வச்ச. சரி நான் அப்பாக்காக நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு சுத்தமா பிடிக்காத அந்த டேவ கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. இல்ல நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களாம்மா? சொல்லுங்க." அப்படின்னு கேட்குறீங்க. "நீ நல்லா இருக்கணும்னு யோசிச்சதுனால தான் நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். மா அவர கல்யாணம் பண்ணிக்க நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்மா. உனக்கு எப்படி தெரியும் நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு?" "அதுதாம்மா உண்ம. அவரு என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு நான் எத்தன டைம் இங்க வந்து சொல்லியிருக்கேன். அவரு இதுக்கப்புறம் பண்ண மாட்டாரு. நான் பேசியிருக்கேன்." "பேசியிருக்கீங்களா?
அப்போது அங்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, அங்கே சம்மதம் வாங்கிட்டு தான் வந்து இங்க பேசுறீங்க. அப்படி தானே? அப்படின்னு கேட்குறீங்க. உங்க அம்மா, வேற என்ன பண்ண சொல்ற? ஆமா, அங்கே சம்மதம் வாங்கிட்டு தான் இங்க வந்தது. இங்க பாரு, நீ அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பண்ண முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அம் எப்பவும் போல தான். உன்னோட எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுவேன். சீஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதானே பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். அப்படின்ட்டு நீங்க அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்போ உங்க அப்பா, "ஒயன்மா, ப்ளீஸ்மா, நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுல்ல. ப்ளீஸ், நீ அம்மாக்காக ஒத்துக்க வேணாம். அப்பாக்காக, ப்ளீஸ், அப்பாக்காக இத பண்ணுடா." ஆனா அப்பா, அவர எப்படிப்பா? ப்ளீஸ்மா, அப்பாக்காக, ப்ளீஸ், நீங்களும் சரி ஓகே பண்ணி தொலைறேன் அப்படின்றீங்க. இப்படியே ஃபியூ டேஸ் போது. நீங்க டே மேரேஜ் பத்தி ஏதாவது கேட்பான், நீங்க ஏதாச்சும் சொல்லலான்றதுக்காக பார்க்குறீங்க. பட் டே கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி ஓகே, அவருக்காக வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்கலான்னு போகிறீங்க. மிஸ்டர் டே அப்படின்னு கூப்பிட்றீங்க. மிஸ்டர் கிம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மிஸ்டர் கிம் அப்படின்றீங்க. ஆமாம், இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி டே கேட்கவும், சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றீங்க. என்ன பேசணும்? அது வந்து மேரேஜ் பற்றி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டே உங்களே பார்க்குறான். அதை பற்றி என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டீங்க? வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? நான் இருந்தால் உன் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான். நீங்கள் அதை நம்புறீங்களா? எனக்கு வேறு வழி தெரியல. அவ்வளோ பெரிய பர்சன்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் எப்படி நோ சொல்ல முடியும்? சார், உங்களுக்கு ஓகேன்னா ஓகேன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக நீங்கள் ஓகே சொல்லியிருக்கக்கூடாது சார் அப்படின்றீங்க. இப்போ என்ன வேணும் உனக்கு? இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல், நான் அப்படி சொல்லலை, உங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் விருப்பம் இல்லைன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்றீங்க. எனக்கு ஓகே தான், போதுமா அப்படின்றாரு. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. நீங்கள் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாத, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகணும், உன் கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டீங்க. இப்படி தான் கொஞ்ச நாள் போயிருக்கோம். இப்போ மேரேஜ் டேவும் வந்துருச்சு. நீங்களும் டேவும் அவ்வளோவா பேசிக்கவும் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட் யோனா கிட்ட சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு டேவை மேரேஜ் பண்ணி வைக்கிறத பற்றி. அவள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தாலும், சரி ஓகேடி பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. உங்களுக்கு, யோனாக்கு, அப்புறம் டேக்கு 3 பேருக்கு தவிர உங்களுக்கு மேரேஜ் ஆக போகிறது தெரியாது. இது கொஞ்சம் சீக்ரெட்டாவா தான் இருக்குது. பிகாஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு இப்போ தான் 18 வயசே ஆகப்போகுது. உங்களுக்கு 18 வயசாகவே இன்னும் 1 மந்த் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயும் அதை சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. டே வீட்லேயும் அதை சீக்ரெட்டாகவே வச்சுக்கிறாங்க. ஃபைனலாக மேரேஜ் டேவும் வந்துருச்சு. நீங்களும் டேவும் சர்ச்சுக்குள்ள தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட ரிங்கை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீங்களும் டேவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. டேவும் உங்களை பார்க்குறான். அப்போது நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. டேவும் உங்கள் கையில் ரிங்கு போடுறான். நீங்களும் டேக்கு ரிங்கு போடுறீங்க. அப்புறம் அங்கே இருக்க ரிச்சுவல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்படியே நைட்டும் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ரூம்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே வரீங்க. ஆனால் இங்கிட்டே படுத்து தூங்கிட்டான். நீங்கள் தேங்க் காட், என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்தேன், ஃபைனலாக தூங்கிட்டார், போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பெட்டுக்கு ஒரு கார்னரில் போய் படுத்துக்கிட்டீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் வந்ததையும் நோட் பண்ணான், நீங்கள் சொன்னதையும் கேட்டான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி படுத்து தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்ககிட்ட நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, என்கிட்ட கார் இருக்குது, நான் அதில் வந்துடுறேன், நீங்கள் எப்பயும் போகிற மாதிரி போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லதும் டேவும் சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பான். நீங்களும் உங்களை ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, என்னடி நேற்று தான் மேரேஜ் ஆச்சு, அதுக்குள்ளேயே காலேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறா. வேறு என்ன பண்ணணும் சொல்லு, வேறு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. இல்லடி, நேற்று நைட்டு அப்படி இப்படி
வாய மூடு. இது என்ன புடிச்சு நடந்த கல்யாணமா? ஏன்டி நீ வேற? அப்படின்றீங்க. அவளும் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. இப்படி கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு அப்படியே காலேஜுக்கு ரீச் ஆயிட்டீங்க. ஓகே. இந்த பாட்ட நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது நான் ஒன் ஷாட்டா தான் போடணும்னு நெனச்சேன். பட் நான் யோசிச்சு வச்சிருக்கிறதுக்கு ஒன் ஷாட்டா போட முடியாது போல. ஸோ பார்ட் 2ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். லவ் யூ ஆல். பாய்.